ஓகே गाइस இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எங்க போறோம்னா ஓகே गाइस இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா என்னது இப்போ எங்க இருக்கீங்க நீங்க நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா யார் பின்னாடி யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி வீடியோவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா பத்தாயா போறோம். நம்ம எங்க போறோம் என்ன வீடியோ தருணத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கேயோ எடுக்க வேண்டிய ஃபிளைட்டு 18 தொங்கல் வந்து வச்சிருக்கானுங்க. இதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பெருமை தூத்துது இருக்கு. அதுக்கு பேசாம நடந்தே பத்தாயிரம் போயிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. கைஸ் இந்த ட்ரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா மெல்பர்ன் போறோம்னு ஒரு குரூப் திறந்தோம். ஸ்கூல் குரூப் ஒரு 6 of us நம்ம ஒரு 6 பேர் போனோம். மெல்பர்ன் போன வருஷம் திறந்தோம். அப்புறம் விசா 2-3 தடவை தண்டாங்க. ஐயோ நிறைய பேருக்கு விசா பாஸ் ஆகாம இன்கம் டேக்ஸ் கட்டாம அப்புறம் அது நடக்காம போச்சு. கடைசியா இருந்த பட்ஜெட்டுக்கு பத்தாயிரம் போனாலும் பிளான் பண்ணோம். அதனாலதான் இப்ப இங்க உட்காந்துருக்கோம். இப்ப வந்து சம்பந்தம் எல்லாமே சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா இப்பதான் ஃபிளைட்டே ஏற போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் எவ்வளவு நேரம் சீக்கிரம்னு எங்களுக்கே தெரியாது. பாத்துக்குங்க ஃபிளைட்டுக்கு இதுல இருந்து தான் ஃபியூல் ஊத்துறாங்க. அப்படி இப்படின்னு யூத் அப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் இப்போ 3:30 மழை காரணத்தினால 1/2 மணி நேரம் கொஞ்சம் லேட் ஆச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்புறம் பத்தாயிரம் போய் பார்ப்போம். இவ்வளோ பெரிய துணியா இருக்குது. யூத் அப்போ ஏர்போர்ட்டில் இப்போ தான் இறங்கணும். மணி இப்போ 3:30. ரொம்ப டயர்டாக இருக்குது. வேன் வர்றதுக்கு வெயிட் பண்ணுறோம். பாப்பா எங்கே போகலான்னு. இப்போ முத்தாலோட நிலைமை மூஞ்சி ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரே பரபரப்பா இருக்காங்க. வீட்டில் எங்க போனாலும் இப்படிதான் போன்லயே தான் இருப்பாங்க. எலோன் மஸ்க் தம்பி இவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணாம எவ்வளவு நேரம் என்னடா பண்ணி டேய் அவன் ரெக்கார்ட் தட்டாம எவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துருக்கான்டா. ஒன் வே போல அவன் வளைச்சிட்டு வருவான். சாய் வந்துட்டான். சாய் சாப்பிட்றானு ஊர்கானுங்க. குமாரை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க. குமாரை பத்தி சொல்றா நல்ல நண்பர், நல்ல ஒரு பீஸ் காமிங்க குமார். 2ல கேக்குறீங்க. ராத்திரி மணி 8 பார்த்தா பீச் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பத்தாயா தெரியும். இன்னொரு காடி கச்சா பண்ணிருப்பேன். எங்க பயணம் உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து சாய் 8லேருந்து வெளியாகிறோம். சாய் 7, சாய் 6 ரொம்ப ஹேப்பனிங்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம் எப்படி. ஓகே
இப்போ நம்ம வந்து சாய் 6ல இருக்கோம். சாய் 6 வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்கும். நைட்டு தான் எல்லாமே, நைட்டு தான் ஹேப்பனிங்காக இருக்கும், அப்படியே ஹேப்பனிங்காக. ஆனால் நைட்டு நம்ம வர போகிறது இல்லையான்னு தெரியல, மூட்டு பொறுத்திருக்கு. எத்தனை போகிறோம் சாய் எத்தனை போகிறோம்? சாயா 6. 6லேருந்து தானே எங்கே போகிறோம்? 6லேருந்து எங்கே போகிறோம்? 6லேருந்தா 8 போகிறோம். இப்போ நம்ம எதில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டாக்ல இருக்கோம். அங்கே ஒரு 10 பாட் கொடுத்தா இப்போ நம்ம சாய் 6லேருந்து சாய் 8க்கு போயிட்டு இருக்கோம். சாய் 8 அங்கே போய் சோயாபீன் வாங்கி குடிக்க போகிறோம். சாய் 8ல் போயிட்டு சாயின்னு பாட்டு போட்டு இப்படி ஆட போகிறோம். எல்லாமே இருக்குடா, ரீயூஸ் பண்ணுறது. உனக்கு தெரியுது டிக்கெட்லாம் போயிருக்குது. அப்போ அந்த 7-11 புது மாதிரி எது ரீலோடா? திஸ் ஒன் நீட் டு பிரஸ். நல்லா அமுத்தணும். ப்ராப்பரா அங்கே என்ன பண்றீங்க? நம்ம இந்த 3D போகலாம் தான் பிளானு. போக வாய்ப்பு இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து பட்டையா நைட் பஜார்ல அந்த பஜாருக்கும் இப்போ போகிறதா இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி நான் நிறையா ஜாமான் வாங்கிட்டேன். என்ன செய்ய போகிறோன்னா திருப்பி ஹோட்டலில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்போ திருப்பி வழியாக போகிறோம். அப்புறம் ஸோ இது வந்து இப்போ தான் பேங்காக் வந்து சேர்ந்தோம். ஒரு 2.5 hour ஜேர்னி. இது வந்து ஒரு 5 star ஹோட்டல். அப்படியே சுற்றி காமிங்க. அது வந்து இந்த ஊர் மன்னர் நினைக்கிறேன். ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அவர் இல்லை, அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு மன்னர். இதெல்லாம் சைட் ஃபிட்டிங்ஸ், அதெல்லாம் சைட் ஃபிட்டிங்ஸ், அதெல்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். எடிட்டிங் நானும் பார்த்துட்டேன். அது அடுத்தது நம்ம எடிட் பண்ணுவோம். இது வந்து 2025ஓட ப்ரைட் மந்த். ஸோ ஜூன் வந்து ப்ரைட் மந்த். ஸோ எவ்ரிவே வந்து நம்ம பத்தாயாலையும் பார்த்தோம், பேங்காக்லேயும் இது வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. அவன் இன்னும் திருந்தலாமா? என்னதான் செய்ய பாக்குறீங்க? பேங்காக் வந்து மாற மாட்டீங்க போல. பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்களா? ஃபிட்னஸை பார்த்தோன்னே பழைய ஞாபகம் வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஜிம்மை பார்த்தோன்னே கையில் அடிச்சிடும். பட் இருந்தாலும் அந்த வியூலாம் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல். அடுத்தது வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் இப்போ குதிப்போம். பண்ணும்போது இப்ப நீங்க என்னதான் செய்ய பார்த்தீங்க? சும்மா சொல்லி கொடுக்குறேன். நம்ம ராங்கா எதுவும் தூக்கிடக்கூடாது. அங்கே கை சொல்லுங்கன்னா பரவாயில்ல, இங்கே வந்து சுருக்கக்கூடாது. இல்லை
விட்றா ஓட்டத்துக்கு. நான் மாட்டிக்கிட்டீங்களா? நேதி உட்காருங்க. நேதி வீலி அடிக்காது தானே. ஓகே, இப்போ நம்ம வந்து டுக் ஏறி சாய் 19 போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு கவ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டுக்டுக்காரர் பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காரு. போல நான் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். யாரு தெரியும் அவங்க மாதிரி காசு எப்படி தெரியுமா? இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. எம்ஏன்னு ஒழுங்கு போடுறான்ல பிடிக்காத ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீடா. புரியுதா? அம்மா கண்ணன் என்ன சொன்னா எர்த்குவேக் வந்தனால தான் அந்த ரைட்டிங்லாம் ஓடிட்டான். எல்லாம் நேரா இல்ல இந்த இடம் அடிச்சுட்டான்னு தெரியலையே. இவன் சொல்றானே நீ வீசி முடிச்சுட்டீங்கன்னா எடுத்துக்க. இல்ல இப்பதான் நம்மளுக்கு ஸ்ட்ரீட்லயே வந்துருமே இந்த மாதிரி இப்பெல்லாம் யார் அந்த 3D பிரிண்டிங் வச்சிருந்தாங்க? அந்த ஸ்டிக்கர் போயிடும். யாரு முதல்ல சாலிட் போடுங்க. சாலிட் போடுங்க. இதுதான் விண்மொழி நாயகர் கதை பாட்டு. சோறு கொஞ்சம் உணவு இருக்கு. பிடிச்சிட்டா சுட்டு வீடியோ பெங்கால்ல தோசை, மசாலா சிக்கன், மசாலா டீ. வீடியோ தோசை சாப்பிட போயிருக்காங்க. அப்புறம் பேசி டீம் முடிஞ்சா இல்லை நடுவில் ஃபோனே எடுக்க டைம் இல்லாததுனால டைம் ரொம்ப வேகமாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்துட்டோம். மலேசியாவுக்கு வர போகிறோம். அங்கே வந்து டவுன் குரூஸை பார்க்க போகிறோம். பார்த்தீங்க ஒரு 3 ஹவர் லேட் ஆச்சு. இப்போ இன்னும் நம்ம ஒரு 3 ஹவருக்கு பேன்னு உட்காந்துருக்கு தாங்க. ரொம்ப நேரம் நடந்து வந்து கால்லாம் வலிக்குது. உட்காந்துருக்கேன். நேஜி ஃப்ளைட் ஏறிட்டீங்க போல. அப்ப இந்த கட்டத்துல நீங்க ஒரு வீடியோ செய்யணும். இப்ப அப்படி இப்படின்னு ஃப்ளைட்டு டிலே ஆகி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போரிங்காக இருக்குன்னு மெக்டிலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப கவலையாக வந்து உட்காந்துருக்கேன். சரி, இந்த தருணத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டோன் முவேங் ஏர்போர்ட்டுக்கு? இல்லை, நான் தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுறேன். ஒரு நாளைக்கு 15,000 ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்க முடியல. 4 நாளாக வச்சு செய்கிறாங்க. அங்கே பார்ப்போம். கிராப்ல போயிட்டு வந்தாங்க. யாரோட ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த தருணத்துல நீங்க நேற்று சொல்லணும். அப்படி இப்படி மலேசியா வந்து சேர்றதுக்கு ராத்திரி மணி 1 போங்க அப்படியே